யோசுவா வந்து ஆண்டவர் அழைக்கிறார். உடனே என்ன செய்றாரு, ஒரு நதி அந்த இருக்குது, அது யார் தான் கிடைக்க முடியும்? அது என்ன நதி? யோர்தான் நதி. அது வெள்ளம் புரண்டு ஓடக்கூடிய நாட்களில் அதை 2ஆக பிளந்து அதில் நடந்து கொண்டு போகிறார். அவருக்கு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொடுக்குறார், அந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த வார் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஜாஸ்வா வந்து இஸ் அ சோல்ஜர், இஸ் வாஸ் அ வெரி கிரேட் சோல்ஜர், யுத்த வீரன், யுத்த புருஷன். அப்போ கடந்து போகிறாங்க. அதாவது இஸ்ரேல் தேசத்தை ஊடாக கடந்து போகிறாங்க. கரெக்டாக சென்டரில் கொண்டு போகிறார் ஆண்டவர். எப்படி வந்து கொண்டு போகணும்? அந்த கானான் தேசத்துக்கு முழுவதுமாக தலைநகரை போல இருக்கக்கூடிய ஒரு நகரம் இருந்துச்சு. நல்லா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அந்த நகரம், எரிகோ. ஆமாம், அந்த எரிகோவை சுற்றி பெரிய மதில் இருக்கும், 2 மதில் இருக்கும். அந்த 2 மதிலுக்கு இடையிலேயே அந்த சேரியட்லாம் ஓடக்கூடிய அளவுக்கு இருக்கும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய இடிபாடுகள், அதாவது அகழ்வாராய்ச்சி அல்லது தொல்பொருள் ஆராய்ச்சியெல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய எவ்வளோ பெரிய கல்லை வச்சு கட்டியிருக்காங்கன்னு தெரியும். பெரிய கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ அதை வந்து போகும்போது ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தை தர்றாரு. என்ன தர, ஒரு 7 நாள் சுற்றணும் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல, நாங்கள் 1 மாதம் கூட சுற்றுவோமே அப்படின்னு. 7 நாள் சுற்றணும். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு தடவை சுற்றணும். கடைசி 7ஆவது நாள் எத்தனை தடவை சுற்றணும்? 7 தடவை சுற்றணும். அப்போ என்ன செய்யும்? ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்? உடஞ்சி விழுகும், நீ நேராக போ அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கர்த்தருடைய ஒரு பெரிய திட்டம். ஆனால் சொல்கிறாங்க அந்த நாட்கள் அந்த இடங்கள்லாம் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படணும். ஆனால் கரெக்டாக 7ஆவது நாள் 7ஆவது தடவை சுற்றும் போது நிலநடுக்கம் ஏற்படணுங்கிறது எதர்ச்சியாக நடந்ததில்லை. இட்ஸ் நாட் அ கோ இன்சிடென்ட், இட்ஸ் அ காட்ஸ் பிளான். உடனே என்ன செய்கிறாங்க? அந்த இடத்த ரொம்ப எளிதாக பிடித்து கொள்கிறாங்க. எனவே அதுக்கு என்ன சொல்கிறாங்க? இந்த ஜெரிகோ விக்ட்ரி, இந்த கிரேட் ஜெரிகோ விக்ட்ரி.